இதில் திரு ஷியாம் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். ஒரு பக்கம் மாணவர் போராட்டம் தீவிரமடையுது, நள்ளிலவர பிரதமர் உறுதிமொழி கொடுத்து இன்னைக்கு அதற்கான சந்திப்புகள், மத்திய அமைச்சரவை கூடி அதற்கான முடிவுகள், சோனம் வாங்சுக் உண்ணாவிரதம் திரும்ப பெறப்படுதல்னு பல முயற்சிகள் மேற்கொள்ளப்படுது. ஆனாலும் மாணவர்கள் ஒரே கோரிக்கை, மத்திய கல்வி அமைச்சர் பதவி விலகணும் அப்படின்னே சொல்லி நிற்கிறாங்க. ஏன் இந்த இருவருக்கும் இடையில இந்த சமரசம் ஏற்படாம 5 நாட்களை கடந்து நீடிச்சுக்கிட்டே இருக்குன்னு பார்க்கலாம். மாணவர்களின் கோபம் தான், இளைஞர்களின் கோபம். சொர்க்கவாசல்னு ஒரு படங்க, அறிஞர் அண்ணாவோட படைப்பு. அது பிற்காலகட்டத்தில் 50களில் வெளிவந்தது. நாங்கள் எங்களோட டூரிங் டாக்கீஸில் அதை பல முறை திரையிட்டு இருக்கிறோம். மதிவாணன் அதில் ஒரு கேரக்டர் வரும். அரசனை பார்த்து இந்த மதிவாணன் சொல்லுவார், சாலையோரத்திலே வேலையற்றதுகள், வேலையற்றதுகள் மனதிலே விபரீத சிந்தனைகள், வேந்தே இதுதான் கால குறி. காலம் அதைத்தான் நமக்கு உணர்த்துது. வறுமை, வேலையின்மை, பொருளாதார பிரச்சனைகள் எல்லாமாக சேர்ந்தது தான் நீட்டு எதிர்ப்புங்கிற அந்த குறியீடு. வெறுமனே நீட்டு எதிர்ப்புன்னு நம்ம பார்க்க வேண்டாம். காரணம், நீட்டு வினாத்தாள் கசிவு நடந்து சில மாதங்கள் ஆயிடுச்சு. அதற்கு பிறகு மறு நீட்டு நடத்தப்பட்டு விட்டது. ஆனா போராட்டம் வலுப்பெற்றிருப்பது இப்போதுதான். அப்படின்னா ஏன், என்ன காரணம்? நீட் என்பது ஒரு குறிப்பிட்ட நுழைவுத் தேர்வு, மருத்துவம் மற்றும் வேறு மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வு. எல்லா மாணவர்களும் மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கு போவது இல்லை. மிஞ்சி போனா ஒரு 2%, 3% இருக்கலாம். ரொம்ப சொற்ப சதவீதம் தான். ஆனாலும் ஒட்டுமொத்த இளைஞர்கள் ஏன் திரண்டு இருக்கிறாங்க, இதைத்தானே நம்ம இதுல பார்க்கணும். அப்போ ஒட்டுமொத்த இளைஞர்கள் திரண்டுதான் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம். நீங்க அப்போ இன்னொரு தொலைக்காட்சியில் இருந்தீங்க. இதே ஜல்லிக்கட்டு விவாதம் நம்ம பங்கெடுத்திருக்கிறோம். மெரினா கடற்கரை பெரிய அளவுக்கான ஒரு ஆர்ப்பாட்டம் 4 நாளோ 5 நாளோ தொடர்ந்து நடந்தது. ஏன்? அப்போ ஜல்லிக்கட்டு என்பது எவ்வளவோ நாட்களாக தடை செய்யப்பட்ட விஷயம்தான். எந்த ரூபத்தில் அது வந்தது? எந்த ரூபத்தில் வந்ததுன்னா அந்த கோபம் தாங்க. ஆற்றாமை, கோபம், வாய்ப்பே இல்லையோங்கிற மனக்கிலேசம், சாலையோரத்திலே வேலையற்றதுகள் மனங்களிலே விபரீத எண்ணங்கள். இது காலத்தின் குறி. எப்போதெல்லாம் இப்படியான எண்ணங்கள் ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் ஆட்சியின் நிலைத்தன்மையை அது பாதிக்கும். அதை பிரதமர் உணர்ந்து கொள்ள வேண்டும். சரி, அவர் சொல்லக்கூடிய வாக்குறுதிகளை ஏன் இவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க? அதுல சிலர் சந்தேகத்தை கூட எழுப்புறாங்க. இவங்க வெறும் மாணவர்கள் தானா அப்படிங்கிற சந்தேகத்தையும் எழுப்புறாங்க. ஒரு சிலர் அங்க பாலஸ்தீன கொடிகளை பார்க்குறோம், இந்தியாவை துண்டாட வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய வாசகங்களை பார்க்குறோம். அப்படிங்கிற ஒரு பக்கம் பிரதமரோ மத்திய அமைச்சர்களோ அதை வேறு விதமாக அணுகிறாங்க. 2ஆம் கட்ட தலைவர்கள் அவங்க மாணவர்கள் தானா அப்படிங்கிற சந்தேகத்தையும் எழுப்புறாங்க. ஒருவேளை சமரசம் ஏற்படாம போறதுக்கு இப்படியான ஒரு முரண்கள் காரணமா இருக்கும்னு எடுத்துக்கலாமா? என்ன புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு? அப்படியான முரண்கள் காரணம் இல்லை. காரணம் இதே ஜல்லிக்கட்டு உதாரணம் எடுத்துக்கலாம். அப்போது சில படங்களை காண்பித்து சில காட்சிகளை நம்ம ஒளிபரப்பி இருக்கிறோம். சில படங்கள், அவங்க சர்ச்சைக்குரிய தலைவர்களாக இருந்தார்கள், அவர்கள் படங்களை காண்பித்து சிலர் இருந்தார்கள் உள்ள. அதாவது ஒரு போராட்டம்னு வரும்போது சில ஊடுருவல் நடக்கும். அவங்களோட நிலைப்பாட்டை அதுல தெரிவிப்பாங்க. ஏன்னா மக்களுக்கு அது போய் சேருங்கிறது தான். ஆனா நம்ம ஒட்டுமொத்த உணர்வைத்தான் பார்க்கணும். ஒட்டுமொத்த உணர்வு என்பது ஒரு குறிப்பிட்ட குறிக்கோளுக்கானது. குறிப்பிட்ட குறிக்கோள் என்பது நீட் தேர்வு ரத்து என்பது. நீட் தேர்வு ரத்து தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நீண்ட நெடுங்கால குறிக்கோள் அது. ஏன்னா நம்ம நுழைவுத் தேர்வுகளை, அகில இந்திய அளவிலான நுழைவுத் தேர்வுகளை எதிர்க்கிறோம். உண்மையான தீர்வு என்பது இதுல தாவேக்கார் நிலைப்பாடு அதுதான் சரின்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, கல்வி மத்திய பட்டியலில் தொடர்ந்து நீடிப்பதில் அர்த்தமே இல்லை. 76 இந்திரா காந்தி அம்மா கொண்டு வந்த ஒரு திட்டம் அது. இப்ப 50 வருடங்கள்ல எல்லா மாநிலங்களும் அவரவர்கள் கல்வித்துறையை நிர்வகிக்கக்கூடிய அளவுக்கு திறன் படைத்தவர்கள் ஆயிட்டாங்க. ஏதாவது ஒரு வகையில் அது மாநில பட்டியலுக்கு மாறணும். பொதுப்பட்டியலில் இருந்தும் பயனே கிடையாதுங்க. அப்படியான ஒரு சூழ்நிலையில் நீட் என்பது குறியீடு. கல்வி மாநில பட்டியலுக்கு மாற வேண்டும் என்பது நிரந்தர தீர்வு. நீட்டு மாதிரியான நுழைவுத் தேர்வுகளை நாம் ஏன் எதிர்க்கிறோம் என்றால் அது சம வாய்ப்புகளை மறுக்கிறது. காரணம், நம்ம ஸ்டேட் போர்டு, இங்க சென்ட்ரல் போர்டுல நீங்க எக்ஸாம் வைக்கிறதுல அர்த்தமே இல்லை. இதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலும் வெவ்வேறு போர்டு இருக்கு. அதுலதான் பெரும்பாலான மாணவர்கள் படிக்கிறாங்க. ரொம்ப குறிப்பிட்ட சதவீதம், ஒரு 10%, 20% மாணவர்கள் வேற போர்டு ஆப்ஷன் பண்ணிருப்பாங்க. இப்ப எல்லாரையும் ஒரே தட்டுல வச்சு நம்ம எடை போட முடியாது. அப்படிங்கும்போது பெரும்பாலான மாணவர்கள், நீங்க பாத்தீங்கன்னா JNUல இருந்து வர்றவங்க, பெரும்பாலான மாணவர்கள் பெரிய அளவுக்கான ஒரு பெரிய கல்வி கட்டணம் செலுத்தி படிக்கக்கூடிய பள்ளிகள்ல இருந்து இல்ல. அவங்க நடுத்தரமான குடும்பங்களை சேர்ந்தவர்கள் தான். அப்ப அவங்க வாய்ப்பு மறுக்கப்படுவதுதான் காரணம். பிரதமர் உறுதிமொழியை ஏன் அவங்க நம்ப மறுக்கிறாங்கன்னா, இதுவரைக்கும் அவர் கொடுத்த உறுதிமொழிகளை எல்லாம் சரியாக நிறைவேற்றவில்லை என்பதுதான். விவசாயிகள் போராட்டத்தில் இதை நம்ம பார்த்தோம். அப்போதும் இதேதான். ஊடுருவல்காரர்கள், நாட்டை துண்டாட வேண்டும் என்று நினைக்கிறார்கள், இவங்க எல்லாம் தேச விரோதிகள். ஆனால் சர்வாதிகாரம் நீடிக்காதுன்னு தானே 4-5 பேர் பார்லிமெண்ட்டுக்குள்ள நுழைந்து புகை குண்டுகள் வீசினார்கள். உங்களுக்கு அது நினைவுல இருக்குமே.
ம். ஆனா ஷாஹி நஹி சலேகி, சர்வாதிகாரம் செல்லாது. சொர்க்கவாசல்ல இந்த வசனத்துக்கு முன்னாடி அண்ணாவோட வசனமும், சர்வாதிகாரம் ஒரு காட்டு தீ வேந்தே, அது எல்லாவற்றையும் அழிக்கும். இதுதான் அந்த மதிவாணன் பேசுற கேரக்டருக்கு. எப்பவுமோ பேசுனது, இன்னை வரைக்கும் அது பொருத்தமா தான் இருக்கு. அப்படின்னா மத்திய அரசாங்கம் கண்டிப்பாக நீட்டு தேர்வு வினாத்தாள் ரத்துக்கு அல்லது மன்னிக்கணும், வினாத்தாள் கசிந்ததற்கு ஒரு பொறுப்பேற்க வேண்டும். அன்னைக்கு வந்து அரியலூர்ல ரயில் விபத்து நடக்கும்போது லால் பகதூர் சாஸ்திரி ராஜினாமா பண்ணார். அதே மாதிரியான ஒரு ராஜினாமா தர்மேந்திர பிரதான் அவரே பண்ணிருக்கணும். சரி, அது மட்டும் போதுமா திரு ஷாம்? இப்ப நீங்க குறிப்பிட்டீங்க தமிழ்நாட்டுல தான் நீட் ரத்துங்கிற குரல் வருது, மற்ற எல்லா இடங்கள்லயும் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணா போதும்னு. மறு தேர்வு நடத்தி ரிசல்ட் வந்துருச்சு. இப்ப அவர் ராஜினாமா பண்றதுனால என்ன பலன்? ஒருவேளை இப்ப அவர் ராஜினாமா பண்ணிட்டாரு, கல்வித்துறையின் சீர்திருத்தம் எதிர்பார்த்த மாதிரி நடந்துருமா? அப்ப இந்த நோக்கம் சரியான ஒரு நோக்கமா அப்படின்னு பலர் கேள்வி எழுப்புறாங்கல்ல, இந்த நோக்கத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? பிரதான் ராஜினாமாங்கிறது தொடக்கம் தாங்க. நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரி அது தீர்வு அல்ல. அது ஏன் தொடக்கம் அப்படின்னா, அந்த சர்வாதிகாரம் அடிபணிந்து விட்டதுன்னு நம்மளுக்கு உணர்த்தப்படுகிறது. தானாஷாகி வந்து பணிஞ்சிருச்சுங்க. இவ்வளவு வற்புறுத்தல் காரணமாக ஒரு மந்திரியவே ராஜினாமா பண்ண சொல்ல வேண்டிய நிலைமைக்கு பிரதமர் போயிட்டாரு. அதே காரணம் தான் பிஜேபி அதை எதிர்க்குது. என்னன்னா அப்படின்னா நம்ம அடிபணிஞ்ச மாதிரி ஆயிருங்கிறதுக்காக அவங்க எதிர்க்கிறாங்க. ஆனால் எந்த அளவுக்கு வந்து ஒரு 2014 காலகட்டத்தில் பெரிய அளவுக்கு ரொம்ப பெரிய ஆதரவு இருந்ததோ அந்த வட்டங்கள்ல இன்னைக்கு ஆதரவு குறைந்திருப்பதை நம்ம பார்க்கிறோம். அதாவது தென்னாட்டிலிருந்து போன மாணவர்களின் எண்ணிக்கையை விட வடநாட்டிலிருந்து போராட்டங்களில் கலந்து கொண்ட மாணவர்களின் எண்ணிக்கை மிக மிக அதிகமாக தெரிந்தது. மாணவர்களா படிக்காம கூட இருப்பாங்க, அவங்க இளைஞர்களா கூட இருப்பாங்க. எல்லாரையும் மாணவர்கள்ங்கிற அந்த பேனருக்குள்ள கூட கொண்டு வர வேண்டாம். என்ன குறியீடு இதுல? என்ன குறியீடு அப்படின்னா, இளைஞர்கள் அதிருப்தியா இருக்கிறாங்கிறது குறியீடு. அதை வந்து நிவர்த்தி செய்ய வேண்டியது மத்திய அரசாங்கத்தின் கடமை தானே. அப்படித்தானே இதை பார்க்கணும். சரி, தொடர்ந்து பேசலாம்.